ஹலோ, நான் சயின்டிஸ்ட் மிஸ்டர் ஜெட் பேசுறேன். நான் ஒரு அற்புதமான லேப்டாப் உருவாக்கியிருக்கேன். அதுல நீங்க என்ன டைப் பண்ணாலும் ஃபினிஷ் ஆயிடும். நீங்க என்ன எழுதினாலும் உண்மையாயிடும். 1 கோடி ரூபான்னு எழுதுனா 1 கோடி ரூபாய் பணம் வந்துரும். இது உண்மை. இனிமே இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன். ஐ ஷால் பி த கிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஓகே நம்பர் 1, நான் சொன்ன மாதிரியே நீ போய் பண்ணு. அவன் நல்ல பெரிய காரா வச்சிருக்கான். காருக்குள்ளேயும் நிறைய வச்சிருப்பான். ஓகே ஓகே பாஸ். டிரைவர், ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாரு. ஏப்பா தம்பி, உனக்கு எதுவும் அடிபடலையே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னதாப்பா. நான் நல்லா இருக்கேன் சார். பரவாயில்ல, சரியான நேரத்துல வந்து பிரேக் போட்டு காப்பாத்திட்டீங்க. அது என்னது சார்? உங்க கார்ல இருந்து மோட்டோ எதையோ திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். என்ன டிரைவர், என் லேப்டாப் இருக்கான்னு பாரு. இருக்கா? என் லேப்டாப் எங்க? லேப்டாப் ஆட்டே போட்டானுங்க. நான் சும்மா விட மாட்டேன். அந்த மோட்டோ பத்திரம் எங்க? ஏப்பா தம்பி, தம்பி நில்லுப்பா. இந்த மோட்டு பத்திரம் எங்க இருப்பாங்க? அதோ அங்க ஒரு வீடு இருக்குல்ல. அப்போ சரி சார், நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வரேன். இதுல பணம்லாம் ஒண்ணும் இல்லையே. இது ஒரு லேப்டாப். பரவாயில்ல, இதையே நம்ம அதிக விலைக்கு வித்துடுவோம். லேப்டாப்பை திருடினது நாம, ஆனா மாட்டிக்க போறது மோட்டு. வேற வழி இல்லாம ஜெயிலுக்கு போறான் மோட்டு. வாங்க, மோட்டுவை நம்ம முழுசா மாட்டி விடணும். நீதான் மோட்டுவா? ஆமா சொல்லுங்க, நான் தான் மோட்டு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நீதானே அது? எங்க அந்த லேப்டாப் வச்சிருக்க? லேப்டாப்பா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் உங்களை பாக்குறேன், அதுக்குள்ள லேப்டாப் கேக்குறீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி கேட்டா உண்மை வராது. உன்கிட்ட உண்மையை எப்படி வர விளைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதை லேப்டாப் எங்க இருக்குன்னு சொல்லுடா. இவ்வளவு தூரம் கத்துறல, சொல்லுடா. நான் சொல்லிக்கிட்டு இருக்கல, எனக்கு லேப்டாப்பே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் இவரையே பார்த்தது இல்லையா? பாத்துரும் சொன்னா கேளு, பாத்துரும் பார்த்து என்ன காப்பாத்துறா. யாருடா என் நண்பன் மேல கைய வச்சது? டிரைவர், உள்ள போய் லேப்டாப் இருக்கான்னு பாரு. என்னடா நடக்குதுங்க? டேய், இங்க எக்ஸ்ட்ரா வளர்ந்தவன் என்ன எடுக்க போறான்? பாஸ், இங்க பாருங்க, லேப்டாப்போட பேக் கிடைச்சிருச்சு பாஸ். ஆனா லேப்டாப் இதுல இல்ல பாஸ். ஓ, அப்படின்னா என் லேப்டாப்பை திருடி ஒளிச்சு வச்சிருக்க. எங்களுக்கு லேப்டாப்பை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா சின்சியர் ஆபீசர் சிங்கத்தை கூப்பிட வேண்டி வரும். இந்த லேப்டாப் எப்படி இங்க வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? உண்மை எப்படி வெளியில வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? என் கூட வா. லேப்டாப்பை திருடிட்டு நடிக்கிறியா? உள்ள போ. இங்க பாருங்க, கடைசியா ஒரு தடவை கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அவன் உழைச்சி வாழணும்னு நினைக்கிற கூட்டத்தை இது சேர்ந்தவன். என்னோட அட்ரஸ், இது என்னோட வாக்கி டாக்கி. உன்னோட ஃப்ரெண்ட எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான்னு நீ இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரியும் திருடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. என்ன புரிஞ்சதா? இத உன் கூடவே வச்சுக்க. சயின்டிஸ்ட் மிஸ்டர் ஜெட், காலாக்கீலா பிகன் ப்ளூ மவுண்டன். ரொம்ப முக்கியம்டா. ஓ, அப்படின்னா இவர் சயின்டிஸ்டா? இவரோட லேப்டாப் திருடு போயிருக்குன்னா அப்ப அது முக்கியமான லேப்டாப்பா தான் இருக்கணும். ஆனா இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற ஒரே ஆளு தண்டனைக்கா டான் மட்டும் தானே. ஆஹா, இப்ப நான் சிங்கம் சாருக்கும் போன் பண்ண முடியாது போல இருக்கே. இவன் போலீஸ்க்கெல்லாம் போக கூடாதுன்னு வேற பீதியை கிளப்பிட்டு போயிட்டான். அப்படின்னா அந்த லேப்டாப்ல அப்படி என்னதான் இங்க இருக்கு? கண்டுபிடிக்கணுமே. சரி, அந்த ஜான இருக்கிற தொகுதிக்கு போனா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீ டைப் பண்றது முழுமையடையும். ஓ, அதான் விஷயமா? சரி, ட்ரை பண்ணி பாப்போம். என்ன அதிசயமா இருக்கு! அப்படின்னா இதுல என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே நிறைவேறிடும். பாஸ் பாஸ், ஆளுக்கு ஒரு கப் டீ வேணும்னு போட்டு பாருங்க பாஸ். அப்படியே சாப்பிட ஏதாவது ஒரு பார்ட்டியும் பண்ணலாம் பாஸ். என்ன சொல்றீங்க? சரி, பாலை அதிகமா ஊத்தி, தண்ணியை கம்மியா ஊத்தி, சர்க்கரையை அதிகமா போட்டு சுட சுட டீ வேணும். சாப்பிடவும் ஏதாவது வேணும்.
ஓ இதுதான் மேட்ரா. இதனாலதான் அந்த சயின்டிஸ்ட் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானா? போலீஸுக்கு கூட போக கூடாதுன்னு சொன்னானே. இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்தா அப்புறம் வேலைக்கே போக மாட்டாங்க. இத உடனே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். கிளம்புடா பத்துலு. இப்படி வேகமா ஓடி வந்து இத தூக்கிட்டு இப்படி ஓடி வரா. பத்லு என்கிட்டே வந்து திருடுறியா? இது சீட்டிங். திருடுறதை எப்போ நான் தான் பண்ணணும். திருடங்கிட்டே வந்து திருடுறியா? உன்னை விட மாட்டேன். சீக்கிரம் புடிங்க புடிங்க. என்ன பிடிக்க சொல்லல, 10 ரூபா போய் பிடிக்க சீக்கிரம். அந்த தண்டனக்கா டானு அப்புறம் அந்த 2 அலக்கை பசங்க கையிலயும் விலங்க மாட்டணும். என்ன இது? டேய் பத்லு, என்கிட்ட இந்த லேப்டாப்பை திருடி என் கைக்கு விலங்கு போடுறியா? அந்த லேப்டாப் எனக்கு தான் சொந்தம். அப்படியா? களவாணி பசங்க கவிதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களாடா? களவாணி பசங்களுக்கு இவ்வளவு ஓவர் வாய் இருக்கவே கூடாதுடா. இது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அங்க கொண்டு போய் நான் சேர்த்துறேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நான் பல வருஷத்துக்கு இந்த ஏரியாவுல தான் இருப்பேன். எப்ப வேணாலும் கவனிச்சுக்க. ஆனா இத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன்டா. அதுக்கு முன்னாடி உங்களை கவனிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணவா? ஒரு பெரிய சிங்கத்தை இங்க அனுப்பி வைக்கவாடா? அப்படி பண்ணாத. ஜான் இங்கே அமைதியாயிரு. நான் இப்ப கிளம்புறேன். பாஸ் நீங்க எதுக்கு வெறும் டீயும் திங்கிறதுக்கு மட்டும் கேட்டீங்க? 1 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கலாம்ல. அப்ப என் மூளை வேலை செய்யல, அதான் கேட்கல. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. பத்லு எங்கடா இருக்க? காப்பாத்துறா, என்னால முடியல. கவலைப்படாத சகோதரா. நான் சிங்கம் சாரை கூட்டிட்டு அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன்டா. சார் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏத்திக்கங்க. உடனே கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? எதுக்காக கிளம்ப சொல்ற? விளக்கமா சொல்லு. இது ஒண்ணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, புரிஞ்சுதா? ஷூ ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றீங்க? நேரா ப்ளூ மவுண்டனுக்கு பின்னாடி போங்க சார். சீக்கிரம் போங்க. யூ-டர்ன் அடிங்க. மோட்டோக்கு கீழே ஸ்கேட்டிங் ஐட்டம் ஏதாவது வரணும். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் வலி கம்மியா இருக்கு. ஆனா பத்லு எப்படிடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வயிறு காலியா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மோட்டோ. மிஸ்டர் செட்டோட கண்டுபிடிப்பு தான் இது. இது என்ன கேக்குறோமோ அது அப்படியே வந்துருச்சு முன்னால. மோட்டு கையில கட்டி இருக்கிற ஸ்ட்ராங்கான கயிறு அருந்து போகணும். பத்லு எதை பண்றதான்னு சொல்லிட்டு பண்ணுடா. நான் உன் பக்கத்துல இருக்கேன். கவலைப்படாதே சகோதரா. நம்ம சிங்க சார் கூட இருக்காரு. 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. 2 தடி பசங்க மறுபடியும் வந்துட்டாங்க. அந்த டாக்டரோட ஆளுங்க நினைக்கிறேன் என்ன தூக்கிட்டு போறாங்க. என்ன காப்பாத்து. சிங்கம் சார் கெட்டியா பிடிச்சுக்குங்க. வண்டி ரொம்ப வேகமா போகுது. வண்டி ரொம்ப வேகமா போகணும். ஏற்பாடு பண்ணுங்க. அள்ளி, அள்ளி, அள்ளி. என்ன எல்லாரும் கொழுந்துக்கிட்டாங்க? ஓகே, ரொம்ப பீதி அடைகிறாங்க. ஸ்லோ பண்ணிக்கிங்க அப்படியே. உன்னோட நண்பன் பத்துல நிச்சயம் வர மாட்டான். இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது ரிமோட் கண்ட்ரோல் ராக்கெட். உன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட வாக்கி டாக்கியை எடுத்துட்டு இங்க வர சொல்ல. அதுக்கப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன். ஒருவேளை அவன் வரலன்னா உன்னை ஒரே அடியா மேல சூரியன் கிட்டயே அனுப்பிச்சிருவேன். இத பாருங்க சயின்டிஸ்ட், இது மத்தியான நேரம், ரொம்ப வெயில் அடிக்குது. நீங்க என்ன சூரியனுக்கு பேக் பண்ணி அனுப்புறதா இருந்தா ராத்திரியில அனுப்புங்க. அப்பதான் கூலா இருக்கும், புரியுதா? அழுத்தாதீங்க. ஆஹா, அழுத்திட்டாரப்பா. பத்லு என்ன ராக்கெட்ல கட்டி போட்டு சூரியனுக்கு பேக் பண்ணி அனுப்புறான்டா. நீதான்டா ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தி ஆகணும். அது ராக்கெட் மறைஞ்சு போகணும். காப்பாத்துங்க. பத்லு சீக்கிரம் ராக்கெட்டை திரும்ப வர வழிடா. என்ன காப்பாத்துறியா என்ன கொல்ல போறியானே தெரியல. ராக்கெட் அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பி வரணும். என்ன சுத்தி என்னென்னவோ நடக்குது. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பத்லு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு டைப் பண்றா. பார்த்து டைப் பண்ணு, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒழுங்கா தானே பண்ற. நீ தானே இடையில கன்ஃபியூஸ் பண்ற. நினைச்சு ஒண்ணு சொல்லாதற, இல்லைன்னா கயிறு அறுத்து விட்டுருவேன். என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு வந்துட்டியா? The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சொல்றல, உன்னோட சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ற? சார் சார் உங்களுக்கு அடி எதுவும் படலல? அமைதியா இருங்க. நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சயின்டிஸ்ட நான் என்ன காரணத்துக்காக உள்ள போடுறது? மோட்டுவை கிட்னாப் பண்ணதுக்காகவா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லேப்டாப்பை உருவாக்குனதுக்காகவா? இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் பண்ற டியூட்டியை கெடுத்ததுக்காகவா?
சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது சார். சார் யூ ஆர் கிரேட். யூ ஹேவ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். டேய் ரொம்ப நேரம் தூங்குற, இறங்கி வாடா. இந்த லேப்டாப்பே மறைஞ்சு போகணும், யார் கையிலயும் கிடைக்க கூடாது. மனுஷங்களுக்கு நல்லது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்ல. இப்ப உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தையே நான் ஆள போறேன்.